சிவனுடைய அந்த நெற்றிக்கண் நெருப்பு பிழம்புல இருந்து வந்தவர் தான் முருகர். அந்த 6 பிழம்பு தான் வந்து கார்த்திகை குழந்தைகள். அம்மா கூட ரமணா மகரிஷி ஆசிரமத்துல நாங்க ஸ்பெண்ட் பண்ணப்போ படிக்கிற பசங்களுக்கு ஆன்மீகம் தேவையா தேவையற்றதா? அப்புறம் நீயே கடவுளா மாறுறதுக்கு எல்லா தருணமும் இருக்கு. பிரமிடா ரூபத்துல இப்ப கோபுரத்தை வச்சு கலசத்தை வச்சது காரணமே சில பேருக்கு என்னால இந்த கோவில் போக முடியலையே, அந்த கோவில் போக முடியலையே, நான் செஞ்ச பாவமா கர்மாவா நினைச்சிட்டு இருப்பாங்க. முருகர் இப்பதான் வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்காரு, ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு. இந்த இப்ப இருக்கிற லாங்குவேஜ்ல சொல்றாங்க முருக யுகம் தொடங்கிச்சுன்றாங்க. அப்ப முருகர் இதுக்கு முன்னாடி இல்லையா? தைப்பூசம் இது முருகனுக்கே உகந்தது. முஸ்லீம் இல்ல, ஹிந்து இல்ல, கிறிஸ்டின் இல்ல, எல்லாரும் கொண்டாடுற நாள் தைப்பூசம் கொண்டாடுறாங்க. ஜோதி ரூபத்துல ஐக்கியமான அந்த வள்ளலாரோட ஒரு ஜோதி ரூபமான நாளும் அந்த நாள் தான், தைப்பூச நாள் தான். லேடிஸ் வந்து கேட்குறாங்க, விரதம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இந்த மென்சஸ் டைம் வந்துடுது, அதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாமா, இல்லை அந்த டைம் மட்டும் கேன்சல் பண்ணிக்கலாமா? அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அரைகுறையாக படிச்சுட்டு யார் யார் என்னென்னவோ சொல்லி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நிறை குடம் தழும்பாது. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா டாரோ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் காத்துட்ருக்கு. இங்கே என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து பிரணிதா அம்மா. ஸோ எனக்கு ரொம்ப ஆன்ம ரீதியாக நெருக்கமானவங்க. அது ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஸோ ஈவன் ப்ரொஃபஸர்ஸ்க்கெலாம் வந்து அவங்க மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணக்கூடியவங்க அவங்க. அண்ட் 35+ இயர்ஸாக ஸ்பிரிச்சுவல் ஹீலராக, ப்ராணிக் ஹீலராக இருந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் லைஃப்பில் நிறைய கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்க ஸ்பிரிச்சுவல் சேனலும் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அம்மாவை தான் நான் இன்றைக்கி வந்து கெஸ்ட்டாக நம்ம சேனலுக்கு வந்து கூப்பிட்ருக்கேன். பிகாஸ் அவங்கக்கிட்ட நம்ம சில விஷயங்களை இன்றைக்கி வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அதில் முருகரும் இருக்கார், சரிங்களா? அதுவும் தைப்பூசம் ஸ்பெஷல் நம்ம நிறையா கேட்க போகிறோம். ஸோ இப்போ நான் அவங்கள வந்து வெல்கம் பண்ணிடுறேன். வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாரா. ஹாப்பி டு பி ஹியர். கூப்பிட்டது அது முருகனை பற்றி பேசுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு என்னோட இஷ்ட தேவதை, இஷ்ட தெய்வம் முருகர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு முருகரும் சிவனும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். பஞ்சபூதங்கள் தளபதியும் அவர் தான், நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியும் அவர் தான். இப்போது நீங்கள் என்னை கூப்பிட்டதே வந்து இந்த இயற்கையான ரம்மியமான ஒரு இடத்துல என்ன பேசுறதே எனக்கு தெரியல, அவ்வளோ நல்லா இருக்குது இடம். வெரி ஹாப்பி டு பி ஹியர். சிவனுடைய அந்த நெற்றிக்கண் நெருப்பு பிழம்புல இருந்து வந்தவர் தான் முருகர். அந்த 6 பிழம்பு தான் வந்து கார்த்திகை குழந்தைகள். ஸோ கண்டிப்பா இது வந்து அது அதுல இருக்கிறவங்க, உணர்ந்தவங்க, உண்மை தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். கண்டிப்பா. எப்படி அரியும் சிவனும் ஒன்னும், அதே மாதிரி முருகரும் சிவனும் ஒண்ணுதான் அப்படின்றது. ஸோ அது நீங்க அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நீங்க சொல்லும் போதே எனக்கு இதை சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஏன்னா நான் திருவண்ணாமலையில இருக்கிறதுனால அங்கேயே போயிட்டு நான் 25-30 வருஷம் போயிருந்தா கூட இப்போ கொஞ்சம் 5 வருஷமா அங்கதான் செட்டில் ஆயிருக்கேன். இப்போ க்ளோஸ் வாட்சிங்லேருந்து கிரிவலம் போனதுலயும் அங்க இருக்க மக்களோட இருக்கோம்னா முருகர் வேற யாரும் இல்லை, அந்த அண்ணாமலையார் தான். அண்ணாமலையார் தான் முருகர், முருகர் தான் அண்ணாமலையார். கண்டிப்பா. அம்மா கூட எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அம்மா கூட ரமணா மகரிஷி ஆசிரமத்துல நாங்க ஸ்பெண்ட் பண்ணப்போ, ஸோ முருகர் அதாவது அவ்வளோ ஒரு மைல்கள், அவ்வளோ ரம்மியமா இருந்தது. முருகரே எங்களோட இருக்கிற மாதிரி நான் வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஸோ அது அந்த மாதிரி இப்போ அந்த ஒரு புண்ணிய பூமியில அவங்க இருந்து இந்த சர்வீஸ் பண்றாங்கன்னா அது கண்டிப்பா இது அது இறைவன் கொடுத்த கிஃப்ட்ன்றதை விட சிவபெருமான் அவர் வந்து கொடுத்துருக்காரு, தேர்ந்தெடுத்திருக்காரு. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு லிஸ்ட்ல அம்மா வந்து இருப்பாங்க எனக்கு என்னைக்குமே. ஸோ அவங்க அப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு சொன்னா அது ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ எனக்கான சில கேள்விகள் இருக்குமா? நீங்க கண்டிப்பா நீங்க ரொம்ப அழகா வந்து எளிமையா பேசுவீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க பேசும்போது. அது இப்போ நீங்க அங்க அவங்களுக்கு அதே உங்க ஸ்டைல்லே நீங்க வந்து சொல்லுங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்கம்மா? ஏன்னா ஒரு மோட்டிவேஷனா அது இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த டைம் அது ஃபீல் ஆகுது. ஸ்பிரிச்சுவல் பார்த்து சின்ன வயசுல இருந்து எனக்கு அந்த பழக்கம் உண்டுமா. எப்பவுமே வந்து எந்த கோவிலுக்கு போனாலும் ரொம்ப நேரம் எழுந்து வரமாட்டேன். கருப்பூரத்தால் நிறைய சாப்பிடுவேன்.
எங்கள் அம்மாலாம் கொஞ்சம் ஒரு காலத்துக்கு ரொம்ப பயந்தாங்க, இது எதாவது பைத்தியம் பிடிச்சி கல்யாணம் ஆகாம அப்படியே போயிடுமான்ட்டு. அதுக்கப்புறம் ஏதோ எங்கள் அம்மா இதை ப்ராசஸ் பண்ணி கொஞ்சம் அதுலேருந்து விலகி வச்சாங்க. ஏன்னா ஸ்கூலுக்குலாம் போகிறது அப்போ ஒரு மாதிரி எங்கள் உடுக்க சத்தம் கற்பூரம் கிலோ கணக்கில் கற்பூரம் தின்னு இருக்க ஆள். வேற யாராவது தின்னுதான் வயிறு வந்து சித்து போயிருக்காங்க நேரத்துக்கு. நம்மளுக்கு அந்த கற்பூரம் பச்சை கற்பூரம் சரி எழுது இந்த கோவிலுக்கு ஏற்றுவோம்ல அந்த கற்பூரம். ஸோ எனக்கு தெரியும் என்னை வந்து இந்த எங்கள் வீட்டில் 7 பேர் இருந்தால் கூட நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆளுன்னு எனக்கு நான் உணர்ந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே தேட ஆரம்பித்தேன். கொஞ்சம் வெளியில் கூட ஒரு 100-150 பேர் சாமியார் காலில் விழுந்திருப்போம். ஒரு ஹிமாலயஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஆட்டோபயோகிராஃபி யோகி படிக்கும்போது பாபாஜி பார்க்கறதுக்கோசம் ஹிமாலயஸ் போனோம். அஃப்கோர்ஸ் அதை பார்க்க முடியல, திரும்பி வந்துட்டோம். ஸோ எனக்கு அமைஞ்ச குருமார்கள் எனக்கு கைவிடாமல் எல்லா எசன்ஸையும் ஒரு தேன் மாதிரி சின்ன தேன் பாட்டில் கொடுக்குற மாதிரி அந்த தேனை எடுக்கிறதுக்குள்ள கஷ்டப்படுவாங்க. ஒன்றுகள்லாம் தேன் பண்ணிட்டு தான் அந்த தேனை மட்டும் எனக்கு கொடுத்து என்னை வாழ்த்தாங்க. அது எனக்கு ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஸ்டேஜுக்கோசம் காத்துட்டு இருந்தேன். சரி என்ன எல்லாரும் போல நானும் கல்யாணம் காய்ச்சி பிள்ளைங்க எல்லாம் பெற்று இப்போ அவங்கெல்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. அவங்க யாரும் எனக்கு தொந்தரவு பண்ணுறதில்ல. சரி எனக்கான தேடல் நாள் வந்துடுச்சு. நான் போய் இப்போ திருவண்ணாமலையில் உட்காந்துட்டு என்னென்ன ஆன்மீக பணிகள் ப்ரீச்சிங் மூலியமாகவும் டீச்சிங் மூலியம் சின்ன டீச்சிங் கதை சொல்கிறது, பசங்க எப்போவுமே எனக்கு சுற்றி கும்பலாக இருப்பாங்க, வழிமுறைகள், அன்னதானம் சிறந்ததாக தானத்தில் அன்னதானத்தை பண்ணியிருக்கேன். அன்னதானன்றது நானும் பேசுகிற மாதிரி மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும், ஆடு மாடு பசு எறும்புகள்லேருந்து எல்லாத்துக்கும். ஸோ அதை கொஞ்சம் சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லாதவங்களுக்கு சேவை கொடுக்குறேன். என்னை நம்பி வரவங்களுக்கு என் கையில் என்ன இருக்கோ அதை நான் கொடுக்குறேன். இதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். சிறந்த சேவையாக நினச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப நார்மலாக இருக்குது, எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பார்த்துருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் வரவங்களுக்கும் வந்து அதை சர்வை பண்ணுறவங்களுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் அது அவங்களுக்கு ஒரு என்லைட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே, இவங்களும் இதெல்லாம் கடந்து இப்படி வந்து இந்த பொசிஷனில் இருக்காங்களா, அப்போ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ கடந்து வர்றது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த ஜேர்னி அவங்க தொடர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு தேடும்போது 2 விஷயம் நடக்கும். தேடும்போது நீங்கள் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காம போயிடலாம், இல்லை தேடல் நீங்களே தொலைஞ்சு போயிடலாம். கண்டிப்பாக நீங்கள் தொலையாமல் திரும்பி எங்கே நீ ஆரம்பிச்சு அங்கே நீ வரணும்னா அதுக்கு ஒரு ரவுண்ட் அடிக்கணும். அந்த ரவுண்டு அடித்து வந்தால் தான் நீ எங்கே நிற்கிறேன்னு தெரியும், என்ன இருக்குன்னு தெரியும். ஸோ இது கடவுள் புண்ணியத்தில் நினச்சாலே முக்தி கொடுக்குற இடத்துல நான் போய் உக்காண்டிருக்கேன். அது நானாக போக முடியாது, அவங்கள கூப்பிட்டா தான் போய் இருக்க முடியும். ஸோ எல்லாருக்குமே எங்கள் வீட்டில் எல்லோரும் நினைப்பாங்க, எப்படி நீ எனக்கு இதெல்லாம் நிறைய தூற்றுதல்னு இருந்தது. பிள்ளைங்களை விட்டுட்டு நீ எப்படி போவேன், கல்யாணம் ஆகாத பசங்களை விட்டுட்டு நீ எப்படி போவேன். இவங்க 2 பேரும் எனக்கு நல்ல லட்சியமான பிள்ளைங்க, ஆசீர்வாதமான பிள்ளைங்க. அவங்க 2 பேரும் அவங்க காலில் நிற்கிறாங்க. அம்மா உனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, நீ எப்படியெல்லாம் வாழணும்னு நினைக்கிறேன், போய் எங்கள் பசங்களோட எல்லாரோட சப்போர்ட்லேயே தான் நான் இங்கே இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நோபடி இஸ் டேக்கிங் இட் சீரியஸ்லி ராங் வே. எனக்கு அந்த இது கடவுள் வழிகாட்டி கொடுத்துருக்கா, நான் அதை அனுபவிச்சுட்ருக்கேன். எனக்காக மட்டும் அங்கே இல்லை, லோக சேமத்துக்காகவும் எல்லா பிள்ளைங்களும் நல்லா வரணும். விவேகானந்தர் பாதையை தான் அவர் வந்து என்ன சொன்னார், குழந்தைங்களை நம்ம பார்த்தா அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம லீடாகவும், அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் நம்ம இந்த இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்க கையில் தான் இருக்குது நாடேன்றதுனால தான் நான் எஜுகேஷனை மெயினாக எடுத்தேன். ரூட்டை ரிப்பேர் பண்ணிட்டோம்னா 5 வயசில் குழந்தைங்களை சரி பண்ணனா அது சரியாக வரும்ன்றதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அதனால தான் இந்த ஃபீல்ட்லேருந்து இந்த வேலைகளை பண்ணிகிட்ருக்கேன். சின்ன சின்ன கதைகள்லேருந்து ஆரம்பித்து நம்மளோட கலாச்சாரம் பண்பாடு அது நெறிமுறைகளை விட்டு கொடுக்காம அது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் கடவுள் புண்ணியத்தில். இனியும் பண்ணணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டு ஆதரவு ப்ரேயர்ஸும் எனக்கு வேணும். கண்டிப்பாக. ஸோ எனக்கு இப்போ ஒரு கேள்வி வருதுமா, சொல்லுங்க. படிக்கிற பசங்களுக்கு ஆன்மீகம் தேவையற்றதா? கண்டிப்பாக தேவை. ஆன்மீகன்றது வேற சப்ஜெக்டே கிடையாது. அம்மாவை மதிக்கிறது, தாய் தந்தரி வழி ஃபாலோ பண்ணுறது, குருமார்கள்னா ஒரு பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் குருவாக பார்க்குறது, அது பெரியவங்களை மதிக்கிறது, நம்ம வீட்டு இருக்க பசுவோ அது என்ன அனிமல்ஸ் ஆனால் இருந்தாலும் சரி, எந்த பெட்ஸாக இருந்தாலும் அதுங்களுக்கு ஒரு கை சாப்பாடு கொடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கேட்டு கொடுக்குறது, எல்லாரையும் நம்மள மாதிரி கவனிக்கிறது தான் ஆன்மீகம். அதுதான் நம்மளோட கலாச்சாரம். இதை நீங்கள் பார்த்தாலே மற்றதுதான் தானாக வரும். கண்டிப்பாக கிவிங்ன்ற வார்த்தை கொடுக்குறது ஆரம்பித்தால இதுதான் ஃபஸ்ட்டு குழந்தைங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தானே சாப்பிட்டு தானே முன்னுக்கு வரணும், தானே செல்ஃபிஷாக இருக்காத குழந்தைங்க எல்லாமே. செல்ஃபிஷாக இருக்கிற குழந்தைங்க நம்மளுக்கு வாழ்க்கை தெரியாமல் போயிடும், மறைஞ்சு போயிடும். ஆனால் என்றைக்கு செல்ஃப்லெஸ்ஸாக எல்லாருக்கும் கொடுத்து அன்கண்டிஷனல் லவ் இது மாத்திரம் இருந்தாலே வெற்றி. அந்த குழந்தை படிப்பு அது வேற, அது சர்டிஃபிகேட் கோசம். இந்த கலாச்சாரம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வளர்த்தாலே எல்லா வெற்றியும் தானே நடக்கும். ஸோ சந்தேகமே இல்லை.
ஒரு சிறந்த மனிதனுக்கு தேவையான 2 விஷயம், மனித நேயமும் ஜீவகாருண்யம். ஆமா. இது 2ம் ஆன்மீகத்துல தான் கிடைக்கும். கண்டிப்பா அந்த ஆன்மீகத்தை நம்ம சின்ன வயசுலயே நம்ம அவங்களுக்கு ஊட்டி வளர்த்துட்டா குட்டி so அந்த 5ல வளையறது 50லயும் அவங்களுக்கு கண்டிப்பா. வளைஞ்சிரும். ப்ளஸ் அவங்க அழுதுற முடியாது, அவங்களும் அவங்க அதை எடுத்துட்டு போவாங்க, தொடரும். அது லீடிங்கா போகும். அதை அந்த வேறு ஆணி வேற அச்சு ஒரு இருந்ததுன்னா நேலிட்டுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே பசுமான மரத்து ஆணி போல அவங்க மனசு அப்போ அது கேரி ஃபார்வர்ட் ஆகும். வர ஜென்ரேஷனும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இவங்க சொல்றது நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நிறைய விஷயம் அம்மா கிட்ட நிறைய அவங்க நம்ம பேச பேச நான் அம்மான்னு கூப்பிடுறேன். ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு முத்திரை குத்துறாதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பா இருப்பாங்க. சரிங்களா? இவங்க சொல்றதுல உங்களுக்கு நிறைய விஷயம் இப்போ ரிலேட் ஆகும். அதனால ஸ்கிப் பண்ணாம இதை வந்து பாருங்க. எனக்கு ஒரு கொஸ்டின்மா, நீங்க சிவத்தை உணர்ந்த தருணம் கண்டிப்பா இருக்கும். அது நீங்க எப்படி உணர்ந்தீங்க? எனக்கு சிவன்ன்றது ஒரே ஒரு விஷயம்தான். திருவண்ணாமலையில இருக்கும்போது ஒரே ஒரு நாள் பூஜை ரூம்ல இது கனவுல வந்தது. பூஜை ரூம்ல வந்து ஃபுல் டைல்ஸு, அந்த டைல்ஸில் வந்து சரஸ்வதி லக்ஷ்மி பூஜா என்னமோ விக்கிரகம்லாம் இருக்கு. பட் அந்த விக்கிரகம்லாம் எதுவுமே தெரியல. ஒரு ஒளி ரூபத்தில் டார்ச் ஒரு ஒரு பவர்ஃபுல் லைட்டு வானத்தை விடிச்சு அப்படியே ஒரு லைட் வந்து ஒன்று ஃபோர்ஸாக மூஞ்சில் அடிச்சா எப்படி தெரியும், அந்த ரூபத்தில் தான் நான் வந்து கடவுளை உணர்ந்தேன். ஆல்மைட்டி யூனிவர்ஸை உணர்ந்தேன். ஒரு பொம்மைக்கு அவாகனம் பண்ணி உயிர் கொடுத்து பிராண பிரதிஷ்டை பண்ணதுக்கு அப்புறமா தான் அது வந்து கடவுளா மாறுது. இன்னுள்ள ஒரு லைட்டு ஜோதி எரியுது, அதை நீ பிராண பிரதிஷ்டை பண்ணு, அதுக்கு ஆரத்தி இடு, அதுக்கு வழிபாடு பண்ணு, அப்புறம் நீயே கடவுளா மாறுறதுக்கு எல்லா தருணமும் இருக்கு. ஸோ அப்போ ஏன்னா வெளியில போய் தேடினா உள்ளதான் தேடணும். அப்படி தேடும் போது தான் அந்த ஒளி கிடைச்சிது. அந்த ஒளியில அப்போதான் வந்து ஒளி ரூபத்துல தான் தெய்வங்கள் இருக்கிறத தவிர விக்கிரக ரூபத்துல தெய்வத்தை நீ பார்க்க முடியாது. விக்கிரகத்தை நம்மளா அமைச்சுக்கணும். யூனிவர்ஸு பஞ்சபூதம் தான் நம்மளோட கடவுள். அந்த கடவுளை நினச்சி நம்ம வந்து அவங்கள வழிபடும் போது தான் ஜோதி ரூபத்தில் நமக்கு அந்த சிவனை நான் வந்து சிவனோ அது யூனிவர்ஸோ என்னவோ அதை நான் உணர்ந்தேன். கடவுள் இருக்காரு, அது வந்து யூனிவர்ஸ் மூலம் ஜோதி ரூபத்தில் நான் பார்த்தேன். ஆமா, இயற்கை சார்ந்த ஒரு வழிபாடா தான் நம்மளோட வழிபாடு இருந்தது முன்னோர்கள்ல இருந்து. அது ஆமா, இதுல வந்து கோவில்கள் கட்டின கான்செப்ட் வந்து ஸோ அந்த ஒரு நிம்மதி கிடைக்கிற இடமா, ஒரு தியானம் பண்றதுக்கு தகுந்த இடமா அதை வடிவமைச்சாங்க. பிரமிடா ரூபத்துல இப்ப கோபுரத்தை வச்சு கலசத்தை வச்சது காரணமே இந்த கலசம் வந்து என்ன பண்ணும், எல்லா எனர்ஜி ரிசீவ் பண்ணும். ஆமா, அதுக்காக தான் அது வந்து காப்பர்ல பண்ணாங்க. அது செம்பில் பண்ணும்போது இடி மின்னல் தாங்கும், பிளஸ் அது இரிடியமா அதுல இருக்கும். அப்போ என்ன ஆகுனா யார் எந்த அந்த அதுலேருந்து வர என்ன சொல்லுவாங்க வைப்ரேஷனை, நீ நெகட்டிவ் 10 பேர் வராங்க ஒரு கோவிலுக்குள்ள, நீ 1000 நெகட்டிவா வருவேன், நீ 1000 பாசிட்டிவா வர, அதை பேலன்ஸ் பண்ணி எனர்ஜி நியூட்ரல் பண்ற இடம் தான் கோவில். ஆனா பாடல் பிரசித்தி பெற்ற இடங்களோட இருக்கு. அங்க தெய்வங்கள் வாழ்ந்துருக்காங்க. தெய்வங்கன்னா மனுஷங்க தான் தெய்வங்கள். தெய்வங்கள்ல யாரு? முன்னோர்கள் தான் தெய்வங்கள். யாருக்குள்ள தெய்வம்னா யாரு? நமக்கு வாழ்க்கை இப்படிலாம் நீ வாழணும், இப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போறவங்க தான் குலதெய்வம். அந்த குலத்தை காக்கிறவங்க தான் குலதெய்வம். முன்னோர்கள் தான் தெய்வத்தா இருக்கான் வழிபட்டு இருக்கோம். நம்ம தாத்தா பாட்டிக்கு தான் நம்ம தெய்வங்கள், நம்ம தந்தை தாய் தான் தெய்வங்கள், நம்மளுக்கு முன்னோரே அது குருமார்கள் தான் தெய்வங்கள். வெளியில எங்கேயும் தெய்வங்கத்தை தேடாதீங்க, உள்ளுள்ள தேடுங்க. வாழ்ற சரிபாதி மனுஷனை வாழ்றாங்களே அவன தெய்வம், அப்போ அவனுள்ள ஒரு தெய்வம் இருக்கு. அதை நீங்கள் வழிபட்டாலே நீங்கள் தெய்வத்துக்கு செய்கிற ஒரு வழிபாடாகவும் இருக்கும். அது உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும், ஆசீர்வாதமும் கிடைக்கும். இதில் ஒரு தப்பும் இல்லை. யூனிவர்ஸ் தான் எல்லாமே அல்டிமேட். கண்டிப்பாக. அதாவது சில பேருக்கு என்னால் இந்த கோவில் போக முடியலையே, அந்த கோவில் போக முடியலையே, நான் செஞ்ச பாவமா கர்மாவா நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீங்க சொன்னது அது ஒரு சிறப்பான ஒரு பதிலா இருக்கும். பின்னாடி நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எனக்கு ஹிஸ்டரி படிக்கிறது பிடிக்கும். எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட சப்ஜெக்ட் வந்து எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ் அண்ட் ஹிஸ்டரி. இது 3 தான் நான் படித்தேன். இது 3 தான் நான் வந்து யூனிவர்சிட்டியில ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்போது. கொஞ்சம் நீங்க என்ன சொல்லுவாங்க, புராணம் பின்னாடி பாத்தீங்கன்னா பிசி ஈசி ஏசி பின்னாடி எல்லாம் பாருங்க, நிஜங்கள் உங்களுக்கு கண்ணு 3வது கண்ணை திறக்காது, தானா திறந்துடும். எல்லா அறிவும் நம்மளுக்கு கொடுக்கும். நடுவில் பிழைக்கிறதுக்காக சிலர் செய்த பிழையினால நம்ம வந்து இன்னைக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். தப்பே இல்லை. கோயில் வந்து ஒரு இடமா வந்து ஒரு ஊருனா ஒரு இடம், பொது இடம் வேணும். கல்யாணம் பண்ணுறதுக்கு கோவில் ஆரம்பித்தாங்க, மண்டபமாக. அப்புறம் வழிபாட்டுக்கு ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு யார்கிட்ட சொல்லி அழணும், சில விஷயங்களை வீட்டில் சொல்லி அழ முடியாது. அப்போ அதை கோயிலில் போய் சொல்லி அழுறதுக்கு ஒரு தெய்வத்தை உருவாக்கி கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு அது வழிபாட்டு ஸ்தலமாக மாறி அது கொண்டாடினாங்க. அதுதான் கோவிலை தவிர இதுக்கு முன்னாடி கோவில்ன்றது நம்மளுக்கு கான்செப்டே கிடையாது.
இயற்கை தான் கோயில். சூரியனை பார்த்து பயந்தாங்க ஃபர்ஸ்ட். வனதேவதைகளை கும்பிட்டுவாங்கல்ல, வனதேவதைங்க ஏன் இருக்காங்கன்னா அந்த ஊருக்கு எல்லைக்கு ஒரு காவல் ஆமா, காவல் அந்த காவல் தெய்வமா இருக்கும். ஒரு வீட்டுல ஒரு நாய்க்குட்டியை போட்டு காவலுக்கு வைக்கிறல, ஒரு சின்ன 4 பேர் இருக்க வீட்டுக்கே பாக்குறேன். இவ்வளவு பெரிய உலகம் இருக்கு, அது காவல் வேணுமா வேண்டாமா? அதுக்கு தான் அந்த தேவதைங்க வந்தாங்க. அவங்க ஏஞ்சல்ஸ், அது எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. ஏஞ்சல்ஸ் இருக்கு, யூனிவர்ஸ்க்கான காட். அவங்கள சேஃப் கார்ட்ஸ். அவங்கள தெய்வம்னு சொல்ல முடியாது, அவங்க எல்லாம் உங்களுக்கு வழிகாட்டிகள், உங்களை வழிநடத்தி எடுத்துட்டு போவாங்க. இதுதான் ஏஞ்சல்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாரும் அக்செப்டும் பண்ணுவாங்க. அதை பார்த்துருக்காங்க, அனுபவிச்சிருக்காங்க. குலதெய்வம் அந்த வழிகாட்டி அது சொல்லும் போது எனக்கு ஒன்று இப்போ ஒரு கேள்வி வந்துமா. ஸோ முருக யுகம் அப்படின்னு சொல்றாங்க. முருகர் இப்போதான் வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காரு, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. இப்போ இருக்கிற லாங்குவேஜ்ல சொல்றாங்க முருக யுகம் தொடங்கிச்சுன்றாங்க. அப்போ முருகர் இதுக்கு முன்னாடி இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? முருகர் என்னைக்குமே இருந்திருக்காரு. இப்போ மக்கள் வந்து நான் மக்களை குறை சொல்ல மாட்டேன், எதா தின்னா பித்தம் திகிறன்றாங்க. அப்போ நடுவில் என்ன பண்றாங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சாய்பாபாவா கும்பிட்டேன், அதுக்கு முன்னாடி ஐயப்பனை கும்பிட்டேன், அதுக்கப்புறம் சாய்பாபா கும்பிட்டேன், அப்போ வாராகி கும்பிட்டாங்க, அப்புறம் கருமாரியம். எல்லாரும் மாத்தி மாத்தி. இது என்ன சீசனா கொண்டாடுறதுக்கு? கிடையாது. நீ கூப்பிட்டு அளவுக்கு முடியலனாலும் முருகன் என்னைக்கு முருகன் தான். நீ கூப்பிட்டாலும் கூப்பிடாக்கட்டியும் முருகன் தான். இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் கொளுத்தி போடுறது. இப்போ இதுக்கு நான் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் திருவண்ணாமலைக்கு போகும்போது அமைதியா இருந்துச்சு. எப்பவுமே நான் வந்து அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு போக மாட்டேன். நான் வந்து இது கரெக்டாக பிரதர்ஷன் நாளைக்கு போவேன். அமைதியாக இருக்கும், தானமாக இருக்கும். சந்தனமும் குங்குமமும் விபூதியும் அள்ளி தூவி எடுத்த இடத்துல இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு அந்த இடம்? யாரோ ஒருத்தர் கொளுத்தி போட்டானா, మన ఇంటి దేవుడు తెలుగులో சொன்னாலும் இதுதான் உங்களுக்கு குலதெய்வம் அருணாச்சலடுன்னுட்டாங்களாம். போயிட்டு நம்ம ஊர் ஆளுங்களும் ஒருத்தர் போய் சொல்லியிருக்காங்க. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்களை விட, நான் அதை சொல்கிறேன்னு தப்பாக நினைக்கக்கூடாதுங்க, கர்நாடகாவும் வழிபாடை விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்மூடி தெய்வம் இருக்குன்னா நம்பி வரவங்க ஆந்திராக்காரங்க. இந்த கர்நாடகா ஆந்திராக்காரங்களுக்கு பிலீஃப் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க வழிபாடு அவங்கள முறைகள் என்ன சொல்லுவாங்க, அந்த பద్ధதியை ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க யார் எப்படி கூப்பிட்றாங்களோ அப்படியே மாறிட்டே இருப்பாங்க. அது தப்பு. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு வார்த்தை சொன்னதுக்கோசம் இன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில் இந்த பௌர்ணமிக்கு நான் அழுதே தீர்த்துட்டேன். சாக்கடை நாத்தமாக இருக்குது. அந்த மாதிரி தெய்வங்களை என்னைக்கு வந்து அசிங்கப்படுத்த சொல்ல, அந்த மாதிரி தேவர்களும் சித்தர்களும் வந்து அவனம் வந்து கிரிவலம் வர இடத்துல இப்படி பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? குடிச்சிட்டு பாட்டிலாக போடுறது. என்னைக்கு தெய்வம் இருக்குன்னு ஒரே வாட்டி இந்த மாதிரி எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போக வேண்டாம். தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு மாறி மாறி கும்பிடவும் வேண்டாம். உங்களை நீங்கள் என்னைக்கு நீங்கள் உணர்றீங்களோ, உங்களுக்குள்ள ஒரு தெய்வம் இருக்கிறத என்னைக்கு நீங்கள் உணர்ந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ, மற்றவங்க மனசில் வந்து புண்படுத்தாமல் அவனும் ஒரு தெய்வம் தான், அவனும் என்ன மாதிரி தான் நினைக்கிறீங்களோ, தான தர்மம் கிவிங் கொடுக்குறீங்களோ, கள்ளம் கப்படம் இல்லாமல் ஒரு அன்பு அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குறீங்களோ, அங்கே தான் தெய்வம் நிற்கும். கோயிலையும் சரி குளத்துலேயும் சரி எங்கேயும் கடவுளை நீங்கள் பார்க்கவே முடியாது, உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும். அதனால் எங்கே நீ தேடினாலும் எதுவும் உனக்கு கிடைக்காது. உன்னை நீ தேடு, உள்ள தேடு. போகலாம், கோயிலுக்கு போகலாம், அங்கே இருக்கிற வைப்ரேஷனை அனுபவிங்க. நெகட்டிவெல்லாம் அங்கே விட்டுட்டு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கு மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியும். வேற எதுவும் ஓவர் நைட் எதுவும் நடக்காது. இந்த மாதிரி கண்மூடித்தனமான பிலீஃபும் நல்லதில்லை. இடத்த அசிங்கப்படுத்துறதும் அது உங்களுக்கு தான் கேடு, தவிர அது ஒரு தெய்வ சாப கேடாயிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது ரொம்ப உங்களுக்கு இந்த சேனல் மூலயமா நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது, திருவண்ணாமலை போகிறீங்களா, கடவுளை கும்பிட்றீங்களா, அழகாக அந்த இடத்த சுத்தபத்தமாக பார்த்துட்டு மண்ணை நினைச்சாலே முக்தி. அது மண்ணை தொட்டு விபூதி போட்டால், நான் தான் சொன்னேன் சந்தன வாசனம் வரும், விபூதி வாசனம். இப்போ போய் பார்த்தா நாத்தம் நாறுது இந்த பௌர்ணமி. அந்த மாதிரி பண்ணிடாதுங்க தயவுசெய்து. எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. இயற்கையை கொண்டாடுங்க, அதில் தான் தெய்வமும் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை நான் சொல்கிறது. கண்டிப்பாக. இப்போ இந்த தைப்பூசம் தான் இப்போ நெருங்கிட்டு இருக்கு அந்த திருநாள். ஸோ தைப்பூசத்தை பற்றி உங்களுடைய கருத்து? எல்லாருக்குமே தெரியும், சூரசம்ஹாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பர்டிகுலர் நாட்கள் கழித்து தான் தைப்பூசத்தை கொண்டாடுவாங்க. அப்போது பண்ண வெற்றியே அது பூஜை மூலயமா, நெருவு பூஜை தான் இந்த கொண்டாடுற பூஜை தான் தைப்பூசம். தைப்பூசம் அன்னைக்கு எல்லாரும் காவடி எடுப்பாங்க, வேல் பூஜை கண்டிப்பாக பண்ணுவாங்க. வேல் பூஜை வழியாக பண்ணி 48 நாள் 28 நாள் அவங்கவுங்களுக்கு ஏற்ற கெப்பாசிட்டியில் பண்ணிவிட்டு பச்சை உடைய தான் அணிவாங்க, வேல் குத்திப்பாங்க, பூர்ணா பண்ணுவாங்க, மாவிளக்கு எடுப்பாங்க. அந்த தைப்பூசத்தை கொண்டாடி அப்படியே மகிழ்வாங்க. இது சக்ஸஸ் பூஜைன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இங்கிலீஷில் ஏதாவது பண்ணேன்னா, ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆனால் அந்த நாள் தான் திருநாள் தான் இந்த தைப்பூசம். இது முருகனுக்கே உகந்தது. அவன் வந்து அப்படியே அறக்கரு ரிமூவிங் த நெகட்டிவ், பிரிங்கிங் இன் பாசிட்டிவ். அப்படின்னா தப்பான கஷ்டமான
கெட்ட எனர்ஜி எல்லாம் போயிட்டு அரக்கர்களை கொன்று அசுரர்களை கொன்று உங்களுக்கு தேவர்களையும் முனிவர்கள் விஷயம் நல்லபடியாக வாழ வச்ச நாள். அந்த நாள் நம்மளுக்கு திருநாள், அதை தான் நம்ம கொண்டாடுறோம். மாவிளக்கு போடுவாங்க, ரொம்ப விசேஷம். மயில் வந்து அப்படியே கொண்டாடும், ஆடும், எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வேலும் மயிலும் துணையாக இருக்கும். மலேசியாவில் சொல்ல தேவையில்லை, சிங்கப்பூரில் சொல்ல தேவையில்லை. இந்த பத்தத்தில் எல்லாம் எவ்வளோ நீட்டுக்கு வந்து வேலை குத்திருப்பாங்க, காவடி எடுப்பாங்க. தேர் திருவிழான்னா அது அங்கதான், அந்த ஊர் ஆளுங்களும் சேர்ந்து அது கொண்டாடுவாங்க. அதுதான் ரொம்ப அதுல ஒரு விசேஷம். முஸ்லீம் இல்ல, ஹிந்து இல்ல, கிறிஸ்டின் இல்ல, எல்லாரும் கொண்டாடுற நாள் தைப்பூசம் திருநாள். தைப்பூச திருநாள். இதுல இன்னொரு விஷயம், ஆன்மீக அந்த உச்சத்துக்கு போனது. தெய்வம் இதெல்லாம் வழிபட தேவையில்லை நீங்க. ஆனா அன்னதானம் தான் சிறப்பான அன்னைக்கு ஜோதி ரூபத்துல அன்னைக்கு தான் அதை ஏத்திய அடுப்பு இன்ன வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு வள்ளலார் கோவில்ல. அது பிரகாசமா நடக்குது இன்ன வரைக்கும். சரி, வடலூர் வள்ளலார், அவரது வந்து தேர் திருவிழா தான் அவ்வளோ ஒரு பிரதிஷ்டை. அண்ணா அன்னைக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் வந்த ஜனங்க வந்த மாதிரி இருக்கும். அன்னைக்கு வள்ளலார் வந்து ஜோதி ரூபத்தில் நீங்கள் அன்னைக்கு அன்னைக்கு தான் திரையை விளக்கி அந்த 7 திரை மனுஷங்களுக்கு இருக்கிறது 7வது ஜோதி ரூபம். அதாவது அன்னைக்கு எல்லாரும் காணலாம். எல்லா ஜனங்களுக்கும் அன்னைக்கு அந்த தரிசனம் கிடைக்கும். வெயிட் பண்ணி எல்லாம் க்யூலேருந்து பார்த்து தரிசனம் எடுப்பாங்க. ஜோதி ரூபத்தில் ஐக்கியமான அந்த வள்ளலாரோட ஒரு ஜோதி ரூபமான நாளும் அந்த நாள் தான், தைப்பூச நாள் தான். அது ரொம்ப ரொம்ப விசேஷம், கொண்டாட்டம்னா அதுக்கு இப்படி அப்படி அளவில்லை, ஆனந்தமான ஒரு இது. பட்டாசு வெடியும் சரி, திருவிழாவும் சரி, தேரும் சரி, ஊர் ஊரா பேர் சொல்லி முருகனை வழிபடுறது தான் இந்த தைப்பூசம். கண்டிப்பாக. இப்போது ஃபாலோ பண்ணுற லேடிஸ் வந்து கேட்குறாங்க, விரதம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இந்த மென்சஸ் டைம் வந்துடுது, அதை நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாமா, இல்லை அந்த டைம் மட்டும் கேன்சல் பண்ணிடலாமா, இல்லை அதை அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா, இது வந்து முருகர் குத்தமாகுமா, அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு கேட்குறாங்க. ஸோ சைக்கிளில் ஒன்று இருக்குது, ஒரு சைக்கிள் ஆஃப் விமென் வந்து இந்த மாதிரி பீரியட்ஸு வர்றது இயற்கை. இதில் நீங்கள் வந்து எதுவும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு இல்லை. அந்த சைக்கிள் ஆனால் 3 நாள் நீங்கள் ஒதுக்கி திருப்பி கண்டினியூ பண்ணிக்கலாம். இது எப்படியானாலும் வரும், எல்லாருக்கும் வரத்தான். அது நீங்கள் இதில் குத்தமே கிடையாது. அவனே தான் படைச்சிருக்கான், நீங்கள் இதை படைக்கல. ஸோ படைச்சவன் மேலே எதுக்கு நீ பழி போடுற? நான் ஒரு படிச்சிருக்கேன், என்ன என் மேலே பழியை போட்டு நான் அது வேணா நான் எதுக்கு சொல்றேன்? ஏன் அதை ரீவ் எடுக்க சொல்றாங்கன்னா, நீ வீக் ஆயிடுவேன். கண்டிப்பா உடம்புல இருக்க ரத்தம்லாம் உடம்புல இருந்து போனதுக்கு அப்புறமா நீ எழுந்து உட்காந்து எதுவும் செய்ய முடியாது. பிளஸ் அந்த வைப்ரேஷன், நெகட்டிவ் வைப்ரேஷன் எப்படி வரும்னா அதுல கிருமிகள்லாம் வெளியில போகும். அப்போ நீ அந்த நேரத்துல ஏதோ ஒரு பொருளுக்கு தொட்டனா அதுவும் கிருமியில அது வாடிடும், ஊற கெட்டு போயிடும், துரும்ப இரும்பு பிடிச்சா துரும்பாயிடும். அதுக்கு ஒரு ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள், ஜாப்பனீஸ்ல ஒரு வாட்டி இந்த ஏதோ ஒரு பர்டிகுலர் பேட்டரி பண்ணும்போது அது அந்த பேட்டரி எடுத்து சேசணும், ஒரு பர்டிகுலர் டைம்ல மட்டும் இந்த பேட்டரிகள்லாம் கெட்டு போதும். அது ஏன் இந்த மாதிரி பண்றாங்க? அந்த ரேடியோ பேட்டரிஸோ ரேடியோ செல்ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சரி சரி இந்த ரேடியோலாம் கெட்டு போகிறோம், வேறு இதில் வாட்ச் கடிகாரங்கள்லாம் ஃபெயில் ஆகுதான். அப்போதான் என்ன பண்ணுவேன், ஜாப்பனீஸ் இது வாட்ச் பண்ணி ஸ்டடி பண்ணும்போது அந்த 3 மாதம் 3 நாள் மாதவிடாயில் இருந்தவங்கள நிறுத்திட்டு பார்த்துருக்காங்களா சரியாக வருதான். ஸோ இது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கு பாடியில். அது வந்து அந்த எந்த ஒரு மெட்டீரியல்ல அக்செப்ட் பண்றதுல நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதுக்கு தான் பெரியவங்க சொன்னாங்க அந்த 3 நாள் தயவுசெய்து எதுவும் சொல்ல ரெஸ்ட். அதுக்கு தான் ரெஸ்ட் எடுத்து பண்ண சொன்னா, நீ பிழை பண்ணல, இது தோஷம் இல்லை, தீட்டு தோஷம், உனக்கு ரெஸ்ட் வேணும், உனக்கு அதை மதிச்சு ரெஸ்ட் நான் விட்டுட்டு சந்தோஷமா, நான் அன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு சொல்றேன், விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மனசு நிறைஞ்சு நிறைவா ஆரோக்கியமா ஒரு பூ எடுத்து போட்டு முருகன் ஏற்றுக்கும். அது யாரானாலும் சரி, ஆமா முருகனோ சிவனோ யாரும் ஏற்றுப்பாங்க. பெருசா வருத்திக்கவே தேவையில்லை, அதனால பெரிய பலனும் கிடையாது. யாரையோ திடீர்னு பூஜை பண்ணுவானா, கண்டிப்பா திடீர்னு ஒரு வைப்ரேஷன்ல ஒரு பாயசம் வடை பண்ண தேவையில்லை. நானும் சாமியை கும்பிட்டேன்னு ஊருக்கு நான் சொல்லிக்க தேவையில்லை. உனக்கும் சாமிக்கணும் என்னையும் வணங்க, அவனுக்கு கனெக்ஷன் மட்டும் வச்சுக்கோ. நடுவில் எந்த மீடியேட்டரும் தேவையில்லை, நடுவில் எந்த புரோகிதரும் தேவையில்லை, நடுவில் எந்த பஞ்சாயத்தும் தேவையில்லை. கண்டிப்பா டைரக்ட் 1 on 1 அவ்வளவுதான். இந்த விரதமே வந்து அதாவது உன் மேல நான் எவ்வளவு பக்தி வச்சிருக்கேன், அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுதா அப்படின்ற விரதம் வேற. ஆனா உடம்புக்கு நல்லது விரதம், ஆனா இங்க சில பேரு விரதம் இருக்க சொல்லிட்டாங்க, இருந்தே ஆகணும்னு கஷ்டப்பட்டுட்டு விரதம் இருக்கிறது. யூ நீட் நாட் டு ஃபாஸ்டிங். அது ஃபியூ கன்வீனியன்ட் பண்ணலாம் இல்லையா, தன்னை வருத்தி செய்யற எந்த பூஜையும் பலன் அளிக்காது. கண்டிப்பா அது தெய்வம் கேட்கல, தேவம் இல்லை. கண்டிப்பா. ஓகேம்மா, இப்போ உங்க லைஃப்ல நடந்த சிவத்தை உணர்ந்தது சொன்னீங்க, முருகர் செஞ்ச அதிசயத்தை இருக்கு. நான் முருகர் சொல்றதை விட அது வந்து நானே விக்கிர வழிபாடு வேண்டாங்கிறேன். ஏன்னா சுப்பிரமணியன்றது சர்ப ரூபத்துல தான் பார்த்துருக்கேன். அந்த சர்ப ரூபத்துல பார்த்து எனக்கு வந்து ஒரு பொண்ணு பிறந்துட்டா 90ல.
அப்போ எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க தானே ஜாஸ்தி இருப்பாங்க. அப்போ நான் ஒரு விளையாட்டாக சொன்னேன், ஏன்ப்பா வரும் பொண்ணுங்களா, எங்கள் ஒரு பையனை தான் கூட, உனக்கு நான் உன்ன மாதிரி அழகான ஒரு பையனை தான் கூடன்னு. புத்துக்கு நல்ல ஒருத்தர் சொன்னார், 8 அடி 9 அடி புத்து 80 வருஷம் 90 வருஷமாக கூட வாழ்ந்துட்டு இருக்குன்னு ஒரு புரோகித வயசானவர், 70-75 வயசு இருக்கும். அவர் சொன்னார், இந்த அபிராமபுரத்தில் இந்த கோயிலுக்குள்ள இந்த புத்துல இருக்கு, நீ போய் பாலை ஊத்து, நீ கும்பிடு, கண்டிப்பாக ஆம்பளை குழந்தை போடுறேன். அதே மாதிரி சுப்பிரமணியன் போயிட்டு, அது குக்கி சுப்பிரமணியன் சொல்லிட்டு கர்நாடகாவில் ஒரு கோயில் இருக்கு, அதே மாதிரி வழிபாடு இங்கே பண்ண சொன்னார். போன அந்த புத்துக்கு பாலை ஊத்துன, அதே மாதிரி அழகான முருகன் அருளால் நல்ல ஆண் குழந்தை எனக்கு பிறந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து முருகனை வேணா இப்போ தைப்பூசம் சரி ஏதாவது ஆம்பளை தான் குழந்தை, ஏன் முருகேஷின் பேர் முருகம்மான்னு பேர் வச்சுருக்காங்க, முருகப்பன் பேர் வச்சுருக்காங்க. ஸோ முருகனை வேணுன்னா குழந்தைக்கு கண்டிப்பாக கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், சுப காரியங்கள் முடியும். எல்லாமே எனர்ஜி தாம்மா, இங்கே எல்லாமே எனர்ஜி கேம் தான். நீ எந்த எனர்ஜி நீ கனெக்ட் பண்ணுறோ அந்த எனர்ஜி உனக்கு ரிசல்ட்டாக வரும். நெகட்டிவோட நெகட்டிவ் வந்தாலும் நெகட்டிவாக தான் போகும், நெகட்டிவோட பாசிட்டிவ் போனால் பேலன்ஸ் ஆகும், நெகட்டிவோட கலக்காமல் பாசிட்டிவ் போனால் சூப்பர் பாசிட்டிவ் ஆகும். எனர்ஜி கால்குலேஷன்ஸ் மட்டும் தான் இங்கே ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு கொண்டு போகும். இதை தவிர்த்து அது கேமை நீங்கள் புரிஞ்சுட்டிங்கன்னா சரியாயிடும். வந்து முருகர் வழிபடுறவங்க, முருகரை ஒரு வேண்டுதலுக்காக ஃபாலோ பண்ணுறவங்க, இல்லை இந்த வேண்டுதல் நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரதங்கள் இருக்கிறது, முக்கியமாக குழந்தை பாக்கியம். ஸோ நிறைய பேருக்கு அதுதான் இருக்கும். அதுக்கே அம்மா வந்து ஒரு அவங்களோட ஸ்டோரியிலே எடுத்து சொன்னாங்க, ஸோ இதை செஞ்சால் நல்லா எனக்கு முருகர் மாதிரி குழந்தை பிறந்திருக்கு, முருகனே குழந்தையா பிறந்திருக்கான். ஸோ கண்டிப்பாக அவங்க சொல்கிறத நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இன்றைக்கி நான் வந்து அவங்கள பேச வச்சதுக்கு கண்டிப்பாக ஒரு ரீசன் இருக்குது. ஏன்னா சில விஷயங்கள் நீங்கள் திருப்பியும் கூட இந்த வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து புரியும். நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், நம்மளுக்குள்ளே என்ன நடக்குது, ஸோ எதற்காக இப்படி ஒரு விளைவு நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு அப்படின்றது. ஸோ அது ரெண்டுமே நமக்கானது தான், நம்ம பண்ணது தான். ஸோ அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களோட விஷயத்தில் இவ்வளோ தூரம் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அம்மாவுக்காக தேங்க் பண்ணிக்கோங்க கமெண்ட்டில். தேங்க்ஸ் டு அம்மானே நீங்கள் டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நிச்சயமாக அவங்க வந்து இதை பார்ப்பாங்க. உங்களுடைய ஒப்பீனியன், ஃபீட்பேக், அவங்களுக்கு எதாவது நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தாராளமாக நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் சொல்கிறேன், கோயிலுக்கு போக முடியல, கை காலில் ப்ராப்ளம் இருக்குது, வீட்டில் ஒரே பிரச்சனை, கண்ணாடி முன்னாடி போய் நில்லுமா, போயிட்டு அங்கே தான் கடவுள் இருக்காருன்னு நினச்சிக்கோ, நீயே உன்னை பார்த்துக்கோ, பேசு, இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வா. ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை தீர்த்து, இதுக்கு விடை தேவை, நான் என்னால் கண்டுபிடிக்க முடியும், நீயே கொடுப்பேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு இதை 45 நாள் நீ உன் முகம் மலரும், தெளிவாக இருக்கும், உன் பிரச்சனைக்கு வழிகட்டும், உன் கூட யாரோ இருக்கிறாங்கன்றதை நீ ஃபீல் பண்ணுவேன். அது வேறு யாரும் இல்லை, உன்னை அன்வா தான். இது உனக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு பெரிய சொல்யூஷன் உங்கள் ப்ராப்ளத்துக்கெலாம். அடுத்த வீடியோவில் சீக்கிரமாக சந்திப்போம். இருக்கிற பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச சின்ன விஷயம், நான் பெரிய மகான்லாம் இல்லை, ப்ராக்டிக்கலாக வாழ்ந்தது. கண்ணதாசன் என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் படிச்சுட்டு சிம்பிளாக வாழ்ந்த முறைக்கு என்ன பாட்டு வடிவத்தில் சொன்னார். நீங்கள் பேசணுன்றதுக்கு நான் வந்து பேசணும், எனக்கு அந்த உந்துதலே வந்து யாரோ இந்த அரைகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு அரைகுறையாக படிச்சுட்டு யார் என்னென்னவோ சொல்லி என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நிறை குடம் தழும்பாது. அதே மாதிரி உண்மையாக ஒரு விஷயம் இருக்கிறவங்க வந்து எங்கேயாவது மூலையில் தான் இருப்பாங்க, மறைமுகமாக. அவங்க ரொம்ப பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நான் உங்களை பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வெளியே காட்டிட்டதே கிடையாது, ஆனால் பட் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே ரியல் ஃபாலோவர்ஸ், உண்மையாக அந்த இதுக்காக இருக்கிறவங்க. உங்களோட ஃபாலோவர்ஸும் இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் கொண்டு வந்து சம்பாதிச்சிருக்க ஆளுங்கள்லாம் உங்களோட ஆளுங்க, நிஜமான ஆளுங்க வரணும், நிஜமான கோரிக்கையில் எடுக்கணும். அப்புறம் அவங்க மட்டும் தான் நம்மளோட ட்ராவல் பண்ணுவாங்க. கண்டபடி இது வந்து பிசினஸ் பண்றதுக்காக ஓப்பன் பண்ண சேனல் இது கிடையாது. ரொம்ப இன்டர்வியூ நான் பார்த்ததே கிடையாது ஜாஸ்தி பண்ண. ஏன்னா நீங்க உங்களை தேடி வரவங்க யாரு, அவங்களுக்கான ஒர்க் மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. நான் பர்சனலா நான் இருந்து பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட கைடன்ஸ் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வேணும். அவங்களோட லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த அங்க மாத்த போகுதுன்னு நான் நினைக்கிறேன். அம்மா அதே மாதிரி பிரணீதா அம்மா என்ன கான்செப்ட் பத்தி பேசலாம் அப்படின்றதும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அது ஒரு எபிசோடா நான் அவங்களை எப்படியாவது நான் வந்து அவங்கள மடக்கி பிடிச்சி உங்களுக்காக எடுத்துடுறேன். ஸோ இது வந்து இனிமேல் தொடரும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களுடைய கைடன்ஸும் நான் நம்ம சேனல்லையும் கொடுக்குறேன். நீங்கள் பிடிச்சதை ஃபாலோ பண்ணுங்க, ரெசனேட் ஆகலைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். நம்ம சேனலில் வர மாதிரி தான். நோ கம்பல்ஷன்மா, யூனிவர்ஸ் எப்படி சொல்லுதோ அப்படி தான் நடக்கும். அதில் நான் பரிபூர்ணமாக நம்பிக்கை இருக்குது. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் a race. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஷேர் பண்ணிட்டோம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் அடுத்த கமெண்ட் செக்ஷனில் நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி. எல்லோரும் நல்லா இருக்கணும்.
யூனிவர்ஸுக்கு ஒரு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூம்மா. ஸோ தேங்க்ஸ் டு வியூவர்ஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டாபிக் என்ன பேசலான்றதோ கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூம்மா. இட்ஸ் சாரா ஃப்ரம் சாரா டாரோ. பாய். Pranita from yours positively, Pranita. Thank you.